ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு, அதனால எங்கேயோ போகலான்னு நினைக்கும் போது ரொம்ப லாங்காக இல்லாமல் பக்கத்துலேயே போகணும்னு நினச்சி சாத்தனூர் டேம் போகலான்னு ஒரு பிளான் பண்ணோம். அந்த விலாகை தான் இப்போ நான் போட்டிருக்கேன், வாங்க பார்க்கலாம். கள்ளக்குறிச்சிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 65 கிலோமீட்டர் தாண்டி பக்கமாக போகும்போது ஒரு ஹோட்டல் அன்னபூர்ணா மெஸ்ன்னு ஒன்று இருக்கும். தண்டராம்பட்டு தாண்டினீங்க அப்படின்னா இந்த ஒரு மெஸ் இருக்கு. நார்மலான சாப்பாடு தான், ஆனால் நல்லா இருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. அதை முடிச்சுட்டு நேராக சாத்தனூர் டேம் கேட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் இங்கே உள்ளே போனோம் அப்படின்னா கேமராக்கு 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. மொபைல் ப்ராப்ளம் இல்லை, மொபைலில் கேமரா எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் தனியாகவே கேமரா எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. காரில் போனீங்க 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு பர்சனுக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து நேராக கிளம்புறப்போ நீங்கள் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் மார்க்கெட் இருக்கும். ஒரு மீன் மார்க்கெட் ஒன்று இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா டேமில் ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிற மீனை அப்படியே இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கே எங்கள் அம்மா மீன் வாங்க சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தேன். அதை வாங்கிட்டு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. நீங்கள் அங்கே க்ளீன் பண்ண கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. க்ளீன் பண்ணிட்டு அந்த மீனையும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி டேமுக்கு போகிற என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த 9 மதகு கொண்ட டேம்லேருந்து தண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா ராயலாக அழகாக கொட்டும். அதுலேருந்து போகிற தண்ணி தான் இது. நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. கார் அங்கே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் பார்த்தோம். அவ்வளோ அருமையாக இருக்குது. டேம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் நாங்கள் போகும்போது ஓப்பன் பண்ணலை, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க. 9 மதகுலையும் தண்ணி அவ்வளோ அருமையாக வருது. இதை பார்க்க கண் உள்ள காட்சியாக இருந்தது. இதை முடிச்சுட்டு முதலை பண்ணைக்கு போயிருந்தோம். முதலை பண்ணையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா நாட் அலவுட், உள்ளார கொண்டு போக முடியாது. அதனால வெளியிருந்து காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு வெளியில வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்கும். டீ கடையில் டீ சாப்பிட்டீங்கன்னா கூட நம்ம ஊரில் சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்காது, நார்மலாக தான் இருக்கும். அதை முடிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அவுட்டோர் கேம் இருக்கும். அது எல்லாமே பே பண்ணி விளையாடுற மாதிரி தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்லேருந்து 80 ருபீஸ் வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க ஒவ்வொரு கேமுக்குமே. குழந்தைகளை கூப்பிட்டு போனீங்கன்னா இங்கே கண்டிப்பாக பே பண்ணி விளையாடுற மாதிரி தான் இருக்கும். அதை முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். இங்கே குரங்கு தொல்லை அதிகமாக இருக்கும். பைக்கில் போகிறவங்க பைக்கில் ஸ்நாக்ஸ் எதுவும் வைக்காதீங்க, கார் டோர் ஓப்பன் பண்ணாதீங்க, கார் கிளாஸையும் ஓப்பன் பண்ணி வச்சிடாதீங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட குரங்கு இருக்கு. இங்கே வழியில் நம்ம கையில் வச்சிருக்கிறத கூட பிடிக்கிட்டு போய் சாப்பிட்றோம். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதை முடிச்சுட்டு இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே கொலம்பஸ் கப்பல் இருக்கு, டாய் ட்ரெயின் இருக்கு. இது எல்லாமே பே பண்ணி தான் விளையாடணும். ஆனால் ஒரு நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொடுக்குற அந்த 60 ரூபா ஒர்த்து தான். இங்கே அந்த கொலம்பஸில் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற பணம் ஒர்த்து தான். ஆரம்பத்தில் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது, ஆனால் இப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்க புதுசா. அப்படியே இதை முடிச்சுட்டு நம்ம ஃபிஷ் அக்வாரியம் போயிருந்தோம். உள்ள பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, மீனும் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு சில மீன் மட்டும்தான் இருக்கு. நம்ம நார்மலாக பார்க்குற மீன் மட்டும்தான் இருக்கு. பெருசாக பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக பார்க்கணும்னு அப்படியே ஆசைப்பட்டோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் எதையும் இங்கே பார்க்க முடியாது. நார்மலாக இருக்கு. ஒரு தொட்டியில் 10 மீன் 5 மீன் போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு ஆளுக்கு 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ள போய் பார்க்கறதா பார்க்கலாம், ஆனால் ஒர்க் இல்லை. இதை முடிச்சுட்டு நாங்கள் நேராக போட் ஹவுஸ் போயிட்டோம். பெடல் போட்டு தான் இருக்குது இங்கே, மோட்டர் போட் கிடையாது. பெடல் போட்னா எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் நீங்கள் பெடல் போட்டில் வந்து பெடல் போட்டு தான் ஆகணும். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ்லேருந்து ஒரு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் வெயிலில் நீங்கள் போகிறத வண்டியில் உட்காரவே முடியாது, போட்டில் உட்கார முடியாது, அவ்வளோ வெயில் அடிச்சுது. ஈவினிங்க்கு மேலே நீங்கள் பெடல் போட் போகிறேன் அப்படின்னா முதல்ல போகும்போது உள்ளார போயிடுங்க. வரும்போது பெடல் போட் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஈவினிங் டைமில் ஓரளவுக்கு வெயில் கம்மியாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் பெடல் போட் பண்ணலாம். அந்த டைமில் நல்லா இருக்கும், ஆனால் கால் வலிக்கும். சின்ன லேக் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க, பட் நல்லா இருக்கு.
அம்மா காலையில் வாங்கியிருந்தோம்ல மீன், அது அம்மாவை சமைக்க சொல்லி அங்கேயே சமைக்கிறதுக்கான இடம்லாம் இருக்குது. நாங்கள் போகும்போது ஸ்டவ்வில் எடுத்துகிட்டு போயிட்டோம். மீன் அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. அதை முடிச்சுட்டு நேராக சயின்ஸ் பார்க் போயிட்டோம். உள்ளார கிட்டத்தட்ட சயின்ஸ் பார்க்கு போர்டு மட்டும்தான் புதுசாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் உடஞ்ச நிலைமையில தான் இருக்குது. எதுவுமே நீங்கள் வந்து பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையுமே குரங்கு இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. ஏற்கனவே சொன்னது தான். உள்ள சயின்ஸ் பார்க்கில் கூட நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்று கூட ஒர்த்து இல்லை. எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் இல்லை. எல்லாமே உடஞ்சிருக்கு. ஒரு கைண்ட் இருக்குது. யாருமே வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை, செக் பண்ணி பார்க்குற அளவுக்குமே இல்லை. கிட்டத்தட்ட எல்லாமே உடஞ்ச நிலையில் தான் இருக்குது சயின்ஸ் பார்க். இந்த சயின்ஸ் பார்க் மட்டும் ரீவொர்க் பண்ணி புதுப்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். நாங்கள் எதிர்பார்த்தோம். சயின்ஸ் பார்க்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுவுமே ஒர்க்கிங்கில் இல்லை. எல்லாமே உடஞ்சி போன கண்டிஷனில் தான் இருக்குது. அது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது நமக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.